Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ஈரல் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் கொஞ்சமாக மட்டும் மசாலா பொருள் சேர்க்கணும். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டணும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கின உடனே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுணும். அடுத்து நம்ம பொடியெல்லாம் சேர்க்கணும். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இதெல்லாம் சேர்த்து இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிடணும். அடுத்து ஈரல் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும், அதை சேர்த்துடலாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஈரல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த ஈரலில் ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அதெல்லாம் போய் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஈரல்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம ஒரு 2 நிமிஷம் ஈரலை வதக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போடாமல் திறந்து வச்சு இது நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா சுருண்டு வரணும். ஈரல் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் எப்போவுமே கடைசியில் சேருங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியில் கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையும் தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ஈரல் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதம், இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.